வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் முதல் நிலையாக அனைவருக்கும் 60 என்று மிக முக்கியமான 60 வினாக்களை பார்த்து முடித்தோம். நிலை 2 என்பது அடுத்த நிலைக்கு 83 என்பதிலே அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான கணக்குகளை பார்த்தோம். இந்த 143 கணக்குகளையும் தெளிவாக பார்த்து முடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்காக இருக்கக்கூடிய வினாக்களை நிலை 3 அதிக மதிப்பெண் பெற 57 என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 143 57 சேர்க்க 200 2 மதிப்பெண் வினா விடைகள் நமக்கு கிடைக்கின்றன. வாய்ப்பு இருந்தால் மேலும் சில வினாக்கள் என்றவாறு கிரியேட்டிவ் கொஷின்ஸ், தயாரிக்கப்பட்ட வினாக்கள், பொது தேர்விலே கேட்கப்பட்ட வினாக்கள், பெற்றோராசிரியர் கழக மாதிரி வினாத்தாள்களில் கேட்கப்பட்ட வினாக்கள் என்றவாறு நாம் அடுத்த நிலையில் பார்ப்போம். முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். அதிலே 144வது கேள்வி. A135 B2,3 எனில் A கிராஸ் B மற்றும் B கிராஸ் Aவை காண்க. இரண்டாவது, A கிராஸ் B சமம் B கிராஸ் A ஆகுமா? இல்லை எனில் ஏன்? அதுலேயே மூணாவது சப்டிவிஷன், n ஆஃப் A கிராஸ் B சமம் n ஆஃப் B கிராஸ் A சமம் n ஆஃப் A கிராஸ் n ஆஃப் B என காட்டுக. பார்ப்போம். முதல்ல A கிராஸ் B. A கணத்தை முன்னாடி எழுதிடணும் 135, கிராஸ் B கணத்தை பின்னாடி எழுதணும் 2,3. A கிராஸ் Bனா வரிசை ஜோடி. ஏவில் ஒரு உறுப்பு எடுக்கணும், பியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் வரிசை ஜோடிகளாக மாற்றணும். முதல்ல இப்போ 1ன்ற உறுப்பு எடுக்கிறேன். இங்கே போனால் 1,2 1,3 எழுதியாச்சு. 3,2 3,3 எழுதியாச்சு. அடுத்த உறுப்பு 5,2 5,3 எழுதியாச்சு. இதுதான் A கிராஸ் B. அடுத்து B கிராஸ் A. B கிராஸ் Aனா முதலில் B கணத்தை எழுதணும். B கணம் 2,3 இதை முன்னாடி எழுதணும். கிராஸ் A கணம் 1 3 5 இதை பின்னாடி எழுதணும். இப்போ இங்கே முன்னாடி இருக்கிற கணத்தில் இருக்கிற முதல் உறுப்பை எடுக்கணும். பின்னாடி இருக்கிற கணத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்போடையும் போய் ஜோடிகளாக சேர்க்கணும். பாருங்கள், 2,1 2,3 2,5. அடுத்து 3,1 3,3 3,5 எழுதி முடிச்சாச்சு. அப்போ A கிராஸ் Bயும் கண்டுபிடிச்சாச்சு, B கிராஸ் Aவும் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? A கிராஸ் Bன்ற கணமும் B கிராஸ் Aன்ற கணமும் சமமாகுமா? இந்த ரெண்டும் சமகணங்களான்னு கேட்குறாங்க. இப்போ நான் முதல்ல இந்த A கிராஸ் Bயில் ஒரு உறுப்பு எடுக்கிறேன். 1,2 அப்படின்ற உறுப்பை நான் எங்கே எடுக்கிறேன்? A கிராஸ் Bயில் எடுக்கிறேன். 1,2 பிலாங்ஸ் டு A கிராஸ் B. ஆனால் அந்த உறுப்பு 1,2ன்ற உறுப்பு இந்த B கிராஸ் Aவில் எங்கேயாவது இருக்கா பாருங்கள்? எங்கேயும் இல்லை. 2,1 இருக்குது, ஆனால் நான் எடுத்த உறுப்பு 1,2. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய A கிராஸ் B கணத்தில் ஒரு உறுப்பை எடுத்தேன். அந்த உறுப்பு B கிராஸ் Aவில் இல்லை. ஸோ 1,2 பிலாங்ஸ் டு A கிராஸ் B, 1,2 டஸ் நாட் பிலாங் டு B கிராஸ் A. அப்போ A கிராஸ் Bன்ற கணத்தில் இருக்குது, B கிராஸ் Aன்ற கணத்தில் அந்த உறுப்பு இல்லைன்னா இந்த ரெண்டு கணங்களும் சமகணங்கள் ஆகாது. தெர்ஃபோர் A கிராஸ் B நாட் ஈக்குவல் டு B கிராஸ் A. அடுத்தது மூணாவது கேள்வி. n ஆஃப் A கிராஸ் B எவ்வளவுன்னு கேட்குறாங்க. n ஆஃப்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். A கிராஸ் Bயில் இருக்கிற உறுப்பின் எண்ணிக்கை 1 2 3 4 5 6. n ஆஃப் B கிராஸ் A. B கிராஸ் Aவில் இருக்கிற உறுப்பு 1 2 3 4 5 6 எழுதியாச்சு. சரி, n ஆஃப் A. ஏவில் எத்தனை உறுப்பு இருக்குது பாருங்கள். கணக்கில் ஏவில் எத்தனை உறுப்பு இருக்குது? 1 2 3. n ஆஃப் A 3. Bயில் n ஆஃப் B அது 2. இப்போ n ஆஃப் A கிராஸ் B சமம் 6, n ஆஃப் B கிராஸ் A சமம் 6, n ஆஃப் A பெருக்கல், இது கிராஸ் இல்லை, இது நம்பர். ரெண்டு நம்பரை நம்ம பெருக்க தான் முடியும். கணங்களை தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியும். n ஆஃப் A பெருக்கல் n ஆஃப் B 3 பெருக்கல் 2 6. அப்போ இது மூணுமே என்னது? சமம் அப்படின்னு வச்சாச்சு. அடுத்த கணக்கு. f ஆஃப் x சமம் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் f ஆஃப் 1ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணுமா, f ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணுமா, f ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் f ஆஃப் 1இனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணுமா?
கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, இப்போ எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கலாம். இங்கே எக்ஸ் ஒரு இடத்துலலாம் நம்ம என்ன போடணும்? 1ன்னு போடணும். ஸோ 2 × 1 மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போ 2 2 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ 2ல் 1 கழிச்சோம்னா விட 1. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு 1. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கணும்னா இங்கே எக்ஸ் ஒரு இடத்துலலாம் என்ன போடணும்? எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு போடலாம். 2 × எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் இந்த எக்ஸ் ஒரு இடத்துல என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு போடணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இந்த 2 கொண்டு போய் உள்ளே பெருக்கலாமா? உள்ளே பெருக்குனா 2 × எக்ஸ் 2x, 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா 2 மைனஸ் இது என்ன வடிவத்தில் இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. பாருங்கள், மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நான் போடுறேன். வெளியில் இருக்கிற மைனஸை ஒன்றும் பண்ணல. உள்ள எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 பெருக்கள் எக்ஸு பெருக்கள் 1 2x. தட் இஸ் 2x ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் 2x 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் பொதுவானது. அப்போ 2x ப்ளஸ் 2 இந்த மைனஸை கொண்டாந்து உள்ளே பெருக்கணும்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 1. இங்கே முன்னாடி இருக்கிற ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிக்குது. இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே கையில் 2 ரூபா இருக்குது, கடன் 1 ரூபா கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா என் கையில் 1 ரூபா நிற்கும். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ஓட மதிப்பு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் எக்ஸ் தான் அவங்களே கொடுத்துக்கிறாங்க. என்னது? 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, எஃப் ஆஃப் 1ஓட மதிப்பு நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோமே, பாருங்கள் எவ்வளவு? 1. ஸோ ப்ளஸ் 1. இதை வரிசைப்படுத்தி எழுதுனா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சது. அடுத்த கணக்கு ஏ சமம் 1 2 3 டாட் 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 45. 1ல் 45 வரைக்கும் இருக்கக்கூடிய இயலெண்கள் ஏ கணத்தில் இருக்குது. ஆர் என்ற உறவு ஒரு உறவை நாம் இங்கே டிஃபைன் பண்ணுறோம். எப்படின்னா, ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். சரி, எந்த கணத்தின் மேலே வரையறுக்கவன்னு பாருங்கள். ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய கணமும் ஏ, பின்னாடி இருக்கக்கூடிய கணமும் ஏ. உறவு என்ன சொல்லுது? இந்த ஏவுலேருந்து அந்த ஏவுக்கு போகணும். எந்த விதியின் அடிப்படையில் போகணும்? எந்த விதின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு எண் இங்கேருந்து அதனுடைய வர்க்கம், அதனுடைய ஸ்கொயருக்கு அங்கே போய் சேரணும். ஏகணத்தில் இருக்கிற உறுப்பு 1 எங்கே போய் சேரணும்னா 1 ஸ்கொயரில் போய் சேரணும். ரெண்டாவது உறுப்பு 2 அது எங்கே போய் சேரணும்? 2 ஸ்கொயரில் போய் சேரணும். மூணாவது உறுப்பு 3 இது 3 ஸ்கொயருக்கு போகணும். சரி, போய் சேரக்கூடிய இடத்துல என்ன உறுப்பு இருக்குது? அங்கேயும் ஏகணம் தான் இருக்குது. அப்போ ஏகணம்னா 45. அப்போ இங்கே 1ல் 45 வரைக்கும் உறுப்புகள் இருக்குது. போய் சேரக்கூடிய இடத்துலையும் 1ல் 45 வரைக்கும் உறுப்புகள் இருக்குது. ஆனால் எப்படின்னா, இங்கே இருக்கிற உறுப்பு அதனுடைய ஸ்கொயரில் போய் சேரணும். ஆரை எழுதுக. இந்த உறவு ஆர் அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு எழுத சொல்கிறாங்க. அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு வரிசை ஜோடி கணமாக இருக்கும். இங்கே உறுப்பு 1ன்னு இருந்தால் அது எங்கே போய் சேரும்? 1 ஸ்கொயரில் போய் சேரும். ரெண்டாவது உறுப்பு 2ன்னு இருந்தால் அது எங்கே போய் சேரும்? 2 ஸ்கொயரில் போய் சேரும். 2 ஸ்கொயர்னால் 4. 3ன்னு இருந்தால் எங்கே போய் சேரும்? 3 ஸ்கொயரில் போய் சேரும். 3 9. 4 எடுத்துக்கிட்டால் 4 ஸ்கொயர், நன்னாங்கு 16. சரி, 5 ஸ்கொயர் 25. 6 ஸ்கொயர் 36. 7 ஸ்கொயர் 49. ஆனால் ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 45ஓட சரி. அப்போ இதோட நின்றுவோம். தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு
1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25, 6, 36. இதுதான் அந்த R என்ற உறவினுடைய உறுப்புகள். சரி, அடுத்தது என்ன கேட்குறாங்க? மதிப்பகம். ஆரின் மதிப்பகம். உறவு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தொடங்கக்கூடிய கணத்தில் எந்த உறுப்புகள் எல்லாம் பிணைக்கப்பட்டிருக்கோ அதுதான் மதிப்பகம். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த வரிசை ஜோடி கணம் இருக்கு இல்லைங்களா, இதில் முதலில் வரக்கூடிய உறுப்புகள் எல்லாம் மதிப்பகம். 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது ஆரின் வீச்சகம். வீச்சகம்னா போய் சேரக்கூடிய அந்த நிழலுரு இருக்கு இல்லையா, அதுதான், அதெல்லாம் சேர்ந்த கணம் வீச்சகம். இந்த வரிசை ஜோடியில் பின்னாடி இருக்கிற உறுப்புலாம் 1, 4, 9, 16, 25, 36. அவ்வளோதான். அடுத்த கணக்கு. f x2y என்ற உறவானது f of x சமம் x² - 2 என வரையறுக்கப்படுகிறது. ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸில் வந்து ஒய்க்கு போகுது. என்ன விதிமுறைன்னு கேட்டிங்கன்னா, உள்ள எக்ஸுன்னு ஒன்று போட்டோன்னா அது வெளியில் போகும்போது தன்னை ஸ்கொயர் பண்ணிக்கும், அதில் வந்து 2 கழிச்சுக்கும், அப்படி வெளியில் வந்து நிற்கிது. சரி, எக்ஸில் உள்ள உறுப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. -2, -1, 0, 3. ஒய்யில் இருக்கிறதெல்லாம் வந்து கேபிட்டல் R. ஒய் என்பது அந்த கணம் வந்து மெய்யெண்கள் கணம். எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. சார்பில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எஃப் ஒரு சார்பாகுமான்னு பார்க்கணும். சரி, கண்டுபிடிக்கலாம். முதல்ல இந்த எக்ஸில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் எங்கே போய் சேருது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக எங்கே போய் சேருதுன்னு பார்க்கணும். என்ன கண்டிஷன்? f of x is equal to x² - 2. இப்போ முதல்ல எக்ஸில் இருக்கிற உறுப்பு என்ன? f of -2. அப்போ f of -2 சமம், இங்கே எக்ஸ் ஒரு இடத்துலலாம் -2 போடணும். ஸோ -2 the whole square -2. மைனஸை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, -2, 4ல் வந்து 2 கழிச்சா 2. அடுத்து f of -1 என்னன்னு பார்க்கலாம். அப்போ -1² -2, மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ 1 - 2 சமம் -1. அடுத்து f of 0. ஸோ 0² -2, 0 - 2 விட -2. f of 3. 3² -2, 3 9 -2 7. அப்போ இங்கே இருக்கக்கூடிய முன்னுருக்கள் எல்லாம் போய் சேரக்கூடிய நிழலுருக்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எஃப்பின் உறுப்புகளை பட்டியலிடுக. சார்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் f is equal to வரிசை ஜோடி கணமாக எழுதணும். -2 எங்கே போய் சேரும்? 2. அப்போ -2, 2. அடுத்தது -1 எங்கே போய் சேரும்? -1க்கு தான். ஸோ -1, -1. அடுத்து 0 எங்கே போய் சேருது? -2க்கு. ஸோ 0, -2. அடுத்தது 3 எங்கே போய் சேருது? 7க்கு. ஸோ 3, 7. கணக்குரிய முடிச்சுடுங்க. ஆக இதுதான் எஃப்பினுடைய உறுப்புகள். இதுதான் முதல் கேள்விக்கான ஆன்சர். ரெண்டாவது கேள்வி என்ன? எஃப் ஒரு சார்பாகுமான்னு கேட்குறாங்க. இது மதிப்பகம். முன்னாடி இருக்கக்கூடியது மதிப்பகம். இதில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் நிழல் உறுக்கள் இருக்கு இல்லையா, எந்த உறுப்பும் நிழல் உறுப்பு இல்லாமல் இல்லை. அப்போ எஃப்பின் அனைத்து மதிப்பக முன் உறுப்பு
உருக்களுக்கும் ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது. இந்த எஃப்ல இருக்கக்கூடிய மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்துக்கும் நிழல் உரு இருக்குது. அந்த நிழல் உருவும் ஒரு உறுப்புக்கு ஒரு நிழல் தான் இருக்குது, சரியாக இருக்குது. ஒரு உறுப்புக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நிழல் உருக்கள் இல்லை. அதனால் எனவே எஃப் ஆனது சார்பாகும். அவ்வளோதான் விட. 2 கேள்வி கேட்டாங்கன்னா மேலே இதையெல்லாம் கண்டுபிடிச்சி இதை வரைக்கும் எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு மதிப்பெண். சார்பாகுமான்னா ஆகும் ஆகாது அப்படின்றதோடையே நிறுத்தக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி எழுதினோம்னா சரியாக இருக்கும். அடுத்த கணக்கு f of x சமம் 2x மைனஸ் 1, g of x சமம் x plus 1/2 எனில் f dot g is equal to g dot f சமம் x என காட்டுக. f ஒரு ஃபங்க்ஷன், g ஒரு ஃபங்க்ஷன். f dot g முதல்ல gல போட்டு வந்ததை தூக்கி fல போடணும், அந்த விடையும். g dot f முதல்ல fல போட்டு அடுத்து அதை தூக்கி gல போடணும். இந்த 2 விடையும் சமம்னு நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த விடை எக்ஸுன்னு நிரூபிக்கலாம். முதல்ல f டாட் g கண்டுபிடிக்கலாம். f டாட் g ஆஃப் x கண்டுபிடிக்கலாம். அப்போ முதல்ல என்ன எழுதணும்? f 2x மைனஸ் 1 டாட் ஜியோட வேலை என்ன? x ப்ளஸ் 1/2. இந்த ஃபங்க்ஷனை கொண்டாந்து இதில் போடணும். அதாவது இதில் எக்ஸ் வர இடத்துல இதை கொண்டாந்து அப்படியே பிரதியிடணும். சமம் 2 இன்ட்டு எக்ஸ் வர இடத்துல அப்படியே இதை கொண்டாந்து போடணுமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/2 மைனஸ் 1. இந்த மைனஸ் 1 இங்கே இருக்குது. இந்த 2க்கு இந்த 2 அடிபட்டு போயிடுமா? அப்போ மீதி என்ன நிற்கிது? எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1. இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுமா? ஸோ எக்ஸ்ன்னு வந்தாச்சு விட. அடுத்தது g டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு முதல்ல g எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 1/2 டாட் பின்னாடி எஃப் எழுதணும். 2x மைனஸ் 1. இப்போ இதை தூக்கி இங்கே போடணும். அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வர்றது முழுக்க எடுத்து இந்த எக்ஸ் ஒரு இடத்துல போடணும். போடலாம். போட்டோம்னா 2x மைனஸ் 1 இங்கே அப்படியே போட்டுக்கிட்டேன். மீதி என்ன இருக்குன்னா ப்ளஸ் 1/2 இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ப்ளஸ் 1/2. இப்போ இந்த ப்ராக்கெட் எடுத்துடலாம். 2x மைனஸ் 1 ப்ளஸ் 1/2 மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சலா? 2x/2 2க்கு 2 கேன்சலா? அப்போ மிச்சம் என்ன நிற்கிது? எக்ஸ். Therefore f dot g is equal to g dot f is equal to x அப்படின்னு நிரூபிச்சிட்டோம் பாருங்க. அவ்வளோதான். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.